ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் முகம் மட்டும் கருப்பாக இருக்குது, சில பேருக்கு உடல்லாம் கருப்பாக திடீர்னு குறைஞ்ச நாளில் கருப்பு நிறமாக மாறிட்டு வருதுன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தத்தில் இதை நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. உடலில் தோல் நிறம் மாறுறதுக்கு, தோல் பழைய நிலைக்கு அடையிறதுக்கு, இந்த தோல் நிறம் மாறுறதுக்கான மருத்துவத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தோல் நிறம் எதுக்கு மாறுது? நம்ம தோல் நிறம் மாறுறதுக்கு காரணம் நம்ம உடலில் சத்து பற்றாக்குறை என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சர்க்கரை நோய் அல்லது ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் இருக்கும். இதெல்லாம் விட அதிக அளவுக்கு மன வருத்தம். இந்த தோல் நிறம் மாறுறதுக்கு காரணம் அதிக மன வருத்தம் இருந்தால் கண்டிப்பாக தோல் நிறம் மாறும். அவங்க வருத்தம் இருக்க இருக்க முகம் கருப்பாக இருக்கும். ஏன் கருப்பாக இருக்குது நிறைய பேர் சொல்ல முடியாது. ஆண்களுக்கும் இந்த கருப்பு நிறம் வருது, பெண்களுக்கும் கருப்பு நிறம் வருது. பெண்களுக்கு கருப்பு நிறம் வருதுன்னா அவங்களுக்கு கருப்பையில் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்களுக்கு என்ன, அதிகமான மனக்கவலையும் அதிகமான தொல்லைகளும் இருக்கும். அதிகமாக இருக்கிற கஷ்டங்களை வெளியில் காட்டிக்கிறாமல் இருக்கும்போது முகத்தில் கருப்பு வர ஆரம்பிச்சிரு. அது மட்டும் இல்லை, இது வர்றதுக்கான காரணம் சர்க்கரை அதிகமாகிடுச்சுன்னா உடல் முழுவதும் கருப்பாக ஆரம்பிச்சிருது. சர்க்கரையினுடைய தன்மை அதிகரிச்சிருது. அதுக்கு அவங்க சாப்பிட்ற மாத்திரையினுடைய அளவு அதிகமானதால் தோலினுடைய நிறம் மாறுது. சில பேர் பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றேன்னுவாங்க. 15 வருஷமாக சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சிறுநீர் பழுது அடைஞ்சிரும். அதனால் முகம் வாடி போயிருக்கும். இந்த தோலினுடைய நிற மாற்றத்தை மாற்றுறதுக்கு சிறந்த மருந்தா இந்த மலை வேம்பு. இது மலை வேம்பு, நம்ம தரையில் இருக்கிற வேம்பு கிடையாது. இது மலை வேம்பு. நம்ம கிராமப்புறங்களில் இருக்க அம்மங்காப்பு மாதிரியே தான் இருக்கும். இது அம்மன் காப்பு கிடையாது, அந்த வேப்பலை கிடையாது. இது மலை வேம்பு. இதனுடைய மரம் நல்லா இருக்குமே தவிர, ஆனால் எந்த ஒரு பலகையோ இல்லை மரம் அறுத்து மர வேலை செய்கிறதுக்கு உதவாது. ஆனால் நம்ம நிலத்தில் இருக்கிற வேம்பு அறுத்து பலகைக்கு வீட்டுக்கு கதவு எல்லாமே செய்யலாம். ஆனால் இந்த வேம்பு காத்தடித்தாலே மரம் ஒடிஞ்சு போகும், பலம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நிறைய இதனுடைய நல்ல மருத்துவ பலன் அதிகம் இருக்குது. மலைவேம்பினுடைய காய், விதை எல்லாமே பூ முதல் கொண்டு நல்ல மருத்துவ பலன் இருக்குது. ஆனால் இந்த மலைவேம்பை பயன்படுத்துகிறோம். இந்த மலைவேம்பை பயன்படுத்தும் போது முகத்தினுடைய நிறம் மாறுறதுக்கு, உடலினுடைய நிறம் மாறுறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. உள் உறுப்புகள்லேயும் மேலேருந்தே வேலை செய்யக்கூடியது. காட்டு ஆமணக்குன்னு சொல்லுவோம். இது காட்டாமணக்குன்னா இது காட்டுப்பகுதியில் தானாக முளைக்கக்கூடியது. இது அங்கங்கே முளைச்சி அதுவாக நம்மளாக வீணாக வெட்டி போட்டால் ஒழிய இது அதுவாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். இதனுடைய ஆமணக்கினுடைய விதை பார்த்திங்கன்னா சின்ன அளவு தான் இருக்கும். இந்த முத்துக்கள் இந்த சின்ன அளவில் இருக்கும். இந்த விதையை யாரும் எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க. இதுவாக விழுந்து மீண்டும் முளைச்சிக்கிட்டே வரும். இது நிறைய மருத்துவத்துக்கு பயன்படும். முகத்தில் உள்ள கருப்புகளை சரி செய்யக்கூடியதும் இல்லாமல் தோலினுடைய நிறம் மாற்றுறதுக்கு இது ஒரு முக்கிய மருந்தாக வருது. இந்த காட்டாமணக்கு, இந்த காட்டாமணக்கை பயன்படுத்தாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பல்வலிக்கு இது ஒரு தலை சிறந்த மருந்து. எங்கே பல் வலிக்குதோ, நாக்கில் புண் இருக்கோ, அந்த புண் மேலே இதனுடைய பால்களை வச்சோம்னா உடனே ஆறிடும். அதே மாதிரி முகத்தில் காயங்களோ, அந்த தோலின் மேலே காயங்கள் ஏற்பட்டால் அந்த காயத்தை ஆற்றுறதுக்கு இந்த காட்டாமணக்கை பயன்படுத்துகிறோம். முள்ளங்கி, நம்ம சமைக்கிறதுக்காக வேண்டி முள்ளங்கியை எடுத்துகிட்டு வரோம். சமைக்கிறது மட்டும் இல்லை, இது உள்ளுக்கும் நமக்கு மேலே நல்லது செய்யக்கூடியது. முள்ளங்கியை வட இந்தியாவில் நேரடியாக பச்சையாக சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம இங்கே இருக்க சமைச்சு தான் சாப்பிட்றோம். முள்ளங்கியை பச்சையாக சாப்பிட்டாலும் நல்லது, சமைச்சு சாப்பிட்டாலும் நல்லது. எந்த வகையிலையாவது முள்ளங்கியை நம்ம வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டோம்னா சிறுநீரகத்தில் இருக்கிற கல்களை கரைக்கக்கூடியது, உப்பை கரைக்கக்கூடியது, நம்ம உடலில் உள்ள தேவையில்லாத அழுக்குகளை வெளியேற்றுறதுல இந்த முள்ளங்கி ஒரு சிறந்த ஒரு முறையை பயன்படுத்தும். இது அதிக வேர்வை உண்டாக்கி இதை உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா, பச்சையாக சாப்பிட்டோம்னா உடம்பு முழுவதும் வேர்த்து உள்ளே இருக்கிற அழுக்குகளை வெளியே தள்ளக்கூடியது. உள்ள அழுக்கு வெளியே வரும்போது தோலினுடைய நிறம் நம்மளுடைய நிறமே மாற ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்ந்து ஜாதிக்காய். இப்போ நம்ம யாருமே இந்த ஜாதிக்காயை பயன்படுத்துகிறதே கிடையாது. முந்தி எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஜாதிக்காய். குழந்தைகளுக்கு ஜாதிக்காய், மாச்சக்காய், வசம்பு எல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் குழந்தைங்க சிறிதளவு தேய்ச்சி நாக்கில் அதை தடவி விடுவாங்க. அந்த தடவி விட்டோம்னா வயிற்றில் இருக்கிற உபாதைகள்லாம் சரியாகும். இந்த ஜாதிக்காய் ரொம்ப நல்லது. ஜாதிக்காயை நம்ம அரைச்சி முகத்தில் போட்டு வந்தோம்னா முகத்தினுடைய கருநிறம் மாறக்கூடியது. முகத்தில் கருப்பு இருக்குதுன்னா அந்த கருப்புக்கு இந்த ஜாதிக்காய் கண்டிப்பாக எடுக்கும். இந்த ஜாதிக்காயோட சேர்த்து இதெல்லாம் சேர்ந்த கலவையோட சேர்த்து எடுக்கும். சந்தனத்தை மரமாக இல்லாமல் சந்தன துகள்களாக கொண்டு வந்திருக்கோம். சந்தன கட்டை இப்போ கிடைக்கிறது கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதால சந்தன தூள்களை கொண்டு வந்திருக்கோம். அந்த சந்தன தூள்களையும் இதோட பயன்படுத்துகிறோம். இவையெல்லாம் கலந்த கலவையை நம்ம மருந்தாக பயன்படுத்தும் போது அவங்க உடலில் உள்ள நிறம் மாறுறதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்க்கலாம். உடல் நிறம் மாறுறதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமான மருந்தாக நம்ம மலை வேம்பு எடுக்கிறோம். மலை வேம்பு எடுத்து
இந்த இலைகளை வந்து நம்ம பறித்து எடுத்துக்கணும். இந்த மலைவேம்பு எங்கே இருக்குன்னா வீடுகளில் இப்போ வந்து இருக்கிறது கொஞ்சம் கடினமானது. நாகை மாவட்டத்தில் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இது மலைப்பகுதியிலேருந்து அந்த விதைகள் எல்லாம் ஆற்று தண்ணியில் காவேரி தண்ணியில் அடிச்சிட்டு வர்றதால அந்த தண்ணி மூலயமா வந்து ஆத்தோரங்களில் நிறைய இருக்குது. ஆத்தோரத்தில் நிறையா இருக்கிறதால அந்த பகுதியில் வந்து மலைவேம்பு அதிகமாக இருக்குது. காவேரி பாசனத்தில் அதிகமாக இருக்குது. வைகை கரையோரத்துலேயும் இருக்குது. ஏன்னா மலையிலிருந்து கிடைக்கிறதால மலைவேம்பு வந்து அது வந்து கிடைக்கக்கூடியது. ஏன்னா இதை வந்து நம்ம இந்த விதையை எடுத்துகிட்டு வந்து நம்ம தோட்டங்கள்லேயும் வீட்டுங்கள்லேயும் வளர்க்கலாம். இதை வளர்த்தோம்னா இது நிறைய பயன் தரக்கூடியது. இது வந்து பெண்களுக்கு வந்து நிறைய நல்லது செய்யக்கூடியது இந்த மலைவேம்பு. அதுக்கான மருத்துவத்தை அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம முகமும் உடலையும் சரி செய்கிறதுக்காக இந்த மலைவேம்பை அரைச்சி எடுக்கிறோம். இந்த மலைவேம்பு கூட நம்ம சந்தனம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறோம். இதை காட்டாமணக்கு இலை இது தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம், தவறு கிடையாது. இதெல்லாம் வந்து உடம்புல புண் இருந்தாலும் எல்லாம் எது இருந்தாலும் சரியாக்கக்கூடியது. ஜாதிக்காய் இதோடு சேர்ந்து ஜாதிக்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து சேர்க்குறோம். முள்ளங்கி வந்து நம்ம தேவைக்கேற்ப அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து உள்ளுக்கும் சாப்பிடலாம், வெளியிலையும் பூசலாம். இந்த முள்ளங்கியில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இதை வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இதை வந்து இதனுடைய சாறு எடுத்து முகத்தில் பூசணும். மெதுவாக எங்கெங்கே வந்து கருப்பு நிறம் இருக்கோ இந்த சாரை வந்து நம்ம எடுத்து ஒரு துணியில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கையில் எடுத்து அப்படியே லேசாக புழிஞ்சோம்னா சாறு வரும். இந்த சாறுகளை வந்து நம்ம முகத்தில் தோல் நிறத்தில் வந்து இந்த சாரை வந்து அப்படியே தடவி காய விடணும். ஒரு 2 மணி நேரமாவது காய விடணும். இந்த வெயில் நேரத்தில் தான் இதை பயன்படுத்தணும். இந்த சாறுகளை பயன்படுத்தினோம்னா நம்ம அந்த எந்த இடத்துல கருப்பு இருக்கோ அந்த கருப்பு இருக்கிற இடத்துல போடும்போது அதனுடைய தன்மையை வந்து மாற்றக்கூடியது. இதோட சேர்ந்து முள்ளங்கியை நேரடியாக பச்சையாகவும் நம்ம சாப்பிடணும். கண்டிப்பாக ஒரு 150 மில்லி முள்ளங்கி சாறு வந்து நம்ம குடிச்சாகணும். உள்ளே குடிக்கும்போது உள் உறுப்புகளில் வந்து அது வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பச்சை முள்ளங்கி மேலே இந்த முள்ளங்கி சாறு இதோட சேர்ந்த மலைவேம்பு சேர்த்துருக்கோம். இந்த மலைவேம்பு சேர்த்துருக்கிறதால மலைவேம்பு வந்து நோய் கிருமிகளை வந்து கொல்லக்கூடியது. அந்த கிருமிகளை வந்து அழைத்திடும். அந்த கருப்பு நிறத்தில் வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு கிருமி இருக்கும். அந்த கிருமிகள் வந்து படம் மாதிரி ஆக்கி விட்டுரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற முகத்தில் லேசாக கருப்பு வந்திருக்கும், கை காலில் கருப்பு வந்திருக்கும். அந்த கருப்புகளை எடுக்கிறதுல இந்த மலைவேம்பு வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதனுடைய கசப்பு தன்மை வந்து அந்த கருப்புகளை வந்து எடுக்கக்கூடியது. அதோடு சேர்ந்து நம்ம காட்டாமணக்கு சேர்க்குறோம். காட்டாமணக்கினுடைய பாலும் அதனுடைய இலையும் சேர்ந்து அரைச்சி எடுத்ததால் அந்த கருப்பு இருக்கிற இடம் எடுக்கும்போது அந்த இடம் ரணமாகும், புண்ணாக மாறும். லேசாக புண்ணானாலும் அந்த புண்ணாகாமல் இருக்கிறதுக்கு அந்த இலையை வந்து பயன்படுத்தும் போது புண்ணாகாது. இதோடு சேர்ந்து நம்ம ஜாதிக்காய் எடுக்கிறோம். இந்த ஜாதிக்காய் எடுக்கும்போது எவ்வளவு நிறம் கருப்பு நிறமாக இருந்தாலும் அந்த தோலினுடைய நிறத்தை மீண்டும் கொண்டு வரும் அந்த ஜாதிக்காய். சந்தனம் சொல்லவே வேண்டாம். இந்த சந்தனத்தை நம்ம நேராக மேலே பூசிட்டு வந்தோம்னா இந்த நம்ம தோலினுடைய நிறம் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய பழைய நிலைக்கு கொண்டு வரும். அது மட்டும் இல்லை, இந்த தோலினுடைய நிறத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா லேசாக செதில் மாதிரி இருக்கும். அந்த செதில் மாதிரி இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணக்கூடியது. இந்த சந்தனம் போட்டுட்டு வந்தாலே எவ்வளவு மோசமாக தோல் வீங்கி இருந்தாலோ அதனுடைய பதட்டம் இருந்தாலோ தேவையில்லாத அந்த அலர்ஜி இருந்தாலும் இந்த சந்தனம் எடுக்கக்கூடியது. சிலர் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுப்பகுதியிலோ எங்கேயோ போயிட்டு வந்ததும் கை கால்களில் வீங்கி நிறம் மாறி போகும். அப்போ அவங்க வந்து என்ன செய்யணும்னா எருமைச்சாணியை வந்து அப்படியே துணியில் வடிகட்டி அதனுடைய பாலை வந்து ஒரு டம்ளர் குடித்தா தான் அவங்க சரியாவாங்க. ஆனால் இந்த சந்தனத்தை எடுத்து உடம்பு முழுவதும் தேய்ச்சிட்டு வந்தால் அதே நோய் சரியாகும். இது மலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும். முகம் கை காலெலாம் திடீர்னு பார்த்திங்கன்னா முகம் வீங்கி போயிடும், தோல் நிறம் மாறும். அந்த நேரத்தில் இந்த சந்தனத்தை ஒரு வாரம் சேர்ந்தாப்பில் போட்டு வருவாங்க. ஆனால் ஒரு வாரம் வீட்டுக்கு வெளியிலே வரமாட்டாங்க. ஏன்னா வந்தால் அதை யாராவது பார்த்தா பயந்துருவாங்க, சின்ன பிள்ளைலாம் பயந்துரும். அந்த மாதிரி கை கால் வீங்கி போய் முகம் வந்து அகோரமாக இருக்கும். அது வந்து மலைக்குள்ளே இருக்கிற அந்த இலையினுடைய தாக்கம் அது. அதனுடைய தாக்கத்தையே சந்தனம் சரி செய்யக்கூடியது. சாதாரணமாக நம்ம உடம்புல உள்ள கருப்புகளை வந்து வெளியேற்றக்கூடியது. அதுக்கு வந்து இந்த மலைவேம்பு வந்து முக்கியமான மருந்து. இந்த மலைவேம்பை நம்ம பயன்படுத்துகிறோம். இது அதிகமாக கிடைக்காது. கிடைக்கும் போது நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம வீட்டு பகுதியில் வளர்க்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மரம் வளர்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்கவுங்களுக்கு நல்லது செய்யக்கூடியது. அதோடு சேர்ந்து இந்த காட்டாமணக்கை வீணாக வெட்டி எறியாதீங்க. காட்டாமணக்கு நிறைய நோய்களுக்கு சரி செய்யக்கூடியது. இந்த காட்டாமணக்கு நமக்கு வீணாக கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். சில மாவட்டங்களில் இந்த காட்டாமணக்கே கிடைக்காது. கிடைக்கிற இடத்துல இதை பயன்படுத்திக்கிறணும். இதனுடைய விதைகளை கொண்டு போய் நிறைய இடத்துல பரப்பி விட்டோம்னா அதனுடைய விதைகள் முளைக்கும். நம்ம பயன்படுத்தாத இடத்துல முளைக்கிறதால அதை வந்து
ரொம்ப ஒரு கேவலமாக நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அப்படி நினைக்கக்கூடாது. நமக்கு நல்லது செய்கிறவங்க, அது சேரியில் இருந்தாலும் பரவாயில்ல, குப்பத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள பயன்படுத்திக்கிறவங்க தான் கெட்டிக்காரத்தனம். அதை விட்டுட்டு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னா அவங்களுடைய திறமை வீணாக போயிடும். அதே மாதிரி அந்த மூலிகையினுடைய திறமையும் அதனுடைய மருத்துவ குணமும் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதனால தான் ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற இந்த காட்டாமணக்கு எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துகிறோம். இந்த காட்டாமணக்கு வந்து ஒரு சிறந்த மருந்து. வாய்க்குள்ளே எந்த அளவு புண்ணு இருந்தாலும் இந்த இலையை மென்று வாய்க்குள்ளே வச்சுருந்தா வாயில் இருக்கிற புண்ணு ரணம் எல்லாமே சரியாயிடும். அந்த அளவுக்கு சரியாகக்கூடியது. முகத்தில் புண்ணு ஆகாமல் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த முகத்தில் போட சொல்கிறோம். உடல் முழுவதும் போடும்பொழுது உடலில் உள்ள அந்த அணுக்களில் உள்ள அந்த நிறமியை வந்து மாற்றக்கூடியது. அதோடு சேர்ந்த முள்ளங்கி சேர்க்குறோம். முள்ளங்கி வந்து சிறிது எரிச்சலை உண்டு பண்ணும். அந்த எரிச்சல் உண்டு பண்ணும்போது ஏற்கனவே அந்த தோலில் வந்து லேசாக எரிச்சல் கொடுத்தா தான் அந்த தோலை கழுவ முடியும். அந்த தோலினுடைய நிறத்தை வந்து லேசாக உரிச்சு எடுக்கணும். அதுக்கு இந்த முள்ளங்கி ரொம்ப பயன்படும். இந்த முள்ளங்கியோடு சேர்த்து நம்ம ஜாதிக்காயை சேர்த்து அரைச்சி போட்டோம்னா நம்ம தேவைக்கேற்ப எல்லாமே சேர்த்துக்கலாம். உடல் முழுவதும் போடணும்னா ஒன்றுத்துலேயும் குறைந்தது ஒரு 50 கிராம் சேர்க்கணும். ஜாதிக்காய் ஒரு 25 கிராம் சேர்க்கணும். சந்தனம் ஒரு 25 கிராம் சேர்க்கணும். முகம் மட்டும் நமக்கு போதும். முகத்தை மட்டும் அழகுபடுத்தணும்னா சந்தனம் ஒரு ஒரு 3 கிராம் அளவுக்கும், ஜாதிக்காய் வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். மீதி எல்லாம் ஒரு 10 கிராம் எடுத்தோம்னா முகத்துக்கு மட்டும் போட்டோம்னா அழகாக இருக்கும். ஆனால் கை கால் நிறம் மாறணும். நம்ம உடல் முழுவதும் கருப்பாக இருக்குது, அந்த நிறத்தை மாற்றணும். ஆனால் நிறத்தை மாற்றணும்னாலும் உணவை வந்து சரி செய்யணும். உள் உறுப்புகள் வந்து சரியாகணும். உள்ளே இருந்து தானே நிறம் வருது, வெளியிலேருந்து யாருக்கும் நிறம் வரல. அப்போ உள் உறுப்புகளை சரியாக்காமல் வெளியில் சரியாக்காமல் தற்சமயம் சரியாகும், மீண்டும் வந்து அந்த நிறம் வரும். மீண்டும் வராமல் இருக்கிறோம்னா நம்ம இயற்கை உணவு எடுக்கணும். இயற்கை உணவு எடுத்துகிட்டு வரும்போது மத்தியான நேரத்தில் கூழ் வகைகளை சாப்பிட்டோம்னா உள் உறுப்புகள் வந்து சுத்தமாகும். உள் உறுப்புகள் சுத்தமானாதான், நம்ம மலச்சிக்கலை போக்கினாதான், குடலில் வந்து இருக்கிற அழுக்குகள் வெளியேறினாதான் நம்ம தோலினுடைய நிறம் மாறும். தோல் நிறம் மாறணும்னா குடலில் ஒரு துளி அழுக்கு கூட இருக்கக்கூடாது. குடலில் அழுக்கு ஒரு மூலையில் தங்கிட்டா தலைவலி வரும், காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சல் எல்லாமே எதுக்கு வருதுன்னா உள்ள உறுப்புகளில் வந்து அழுக்குகள் தங்கியிருந்தால் தான். குடல் சுத்தமாயிட்டாலே உடல் சுத்தமாகும். குடல் சுத்தத்தை தான் நம்ம முதல்ல பார்க்குறோம். ஏன் ஒவ்வொரு முறையும் குடலை சுத்தம் பண்ணோம்னா நோய் இல்லாத வாழ்வு குறைவற்ற செல்வம். அதனால் குடலை சுத்தமாக வச்சிட்டோம்னா நோய் ஒன்றொன்னா நம்மளை விட்டு போயிடும். இந்த தோலினுடைய நிறம் மாறுறதுக்கு காரணமும் நோய் தான். மன வருத்தம் அதிகமாக இருந்தாலும் இந்த தோல் நிறம் மாறும். இந்த மன வருத்தத்தையும் போக்கணும். எல்லாத்தையும் நம்ம மனசில் மொத்தமாக வச்சுட்டு இருந்தோம்னா அந்த தோலினுடைய நிறம் காட்டி கொடுத்துரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள வருத்தங்கள் இருந்தால் முகம் முழுவதும் கருப்பாயிட்டே தான் வரும். எவ்வளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அந்த கருப்பு போகாது. இது போல் மருந்துகளை தயாரிக்கணும். இந்த மருந்தை நீங்களாக தயாரிச்சுக்கலாம். இதை வேணால் இன்றைக்கி இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மாதம் கூட அரைச்சி தண்ணியாக வச்சுக்கலாம். அது ஐஸ் கட்டியாக மாறும். காலையில் எடுத்து முகத்தில் பூசிக்கலாம். அந்த முறையை பயன்படுத்தலாம். ஆனால் இலைகளை வந்து அதிகமாக நிழல் காய்ச்சல் போட்டு வைக்கலாம். நிழல் காய்ச்சல் இன்றைக்கி யாரும் போடுறது கிடையாது, போடுறதுக்கு இடமும் கிடையாது. அதனால் இதை நிழல் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மருந்தை சேகரித்து வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு சேகரித்தா ஒரு வாரத்துக்கு போடணும்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற குளிர்சாதன பெட்டியில் வச்சுருந்து இது முகத்தில் பூசிட்டு வந்தாங்கன்னா அந்த முகத்தினுடைய அழகை காப்பாற்றலாம். இன்றைக்கி பெண்களுக்கு வந்து முகத்தினுடைய அழகில் கருப்பு வந்து முகம் முழுவதும் அசிங்கமாக இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திட்டா ஒரு பக்கம் மட்டும் கருப்பாக இருக்கும், ஒரு பக்கம் நல்ல நிறமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவு பழக்கம். இந்த பக்கம் கருப்பாக இருக்குன்னா குடலில் இந்த பக்கத்தில் அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். 2 பக்கமும் இருக்குன்னா குடலில் நிறைய இடத்துல அழுக்கு தங்கியிருக்குன்னு அர்த்தம். ஒரு பக்கம் மட்டும் நிறம் மாறி இருந்துன்னா அதுக்கு மாறு திசையில் வந்து குடலில் வந்து அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு சுத்தமாகணும்னா நம்ம உணவில் வந்து நல்ல உணவு எடுத்துகிட்டு வந்தோம்னா குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமானால் தோல் சுத்தமாகும். தோல் சுத்தமாகிறதுக்கான மருந்தை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இந்த மருந்தை தயாரித்து எடுத்து இந்த சாரை காமிச்சேன். இந்த சாறு எவ்வளோ இதை வந்து இன்னும் நல்லா அரைச்சோம்னா 4 பேருக்கு போடலாம். இந்த சாரை வந்து இன்னும் 4 பேருக்கு போடலாம். அவ்வளவு சார் இதில் வரும். இன்னும் வர அதை வந்து தேய்க்கலாம். இது இல்லை உடல் முழுவதும் தேய்ச்சிக்கலாம். உடல் முழுவதும் தேய்ச்சி நல்ல வெயில் நேரத்தில் தேய்க்கணும். குளிர்ச்சியான நேரத்தில் இதுங்களை பயன்படுத்தக்கூடாது. குளிர்ச்சியான நேரத்தில் நம்ம இதை பயன்படுத்தணும்னா உடம்புல வந்து குளிர்ச்சி அதிகமாகிடும். குளிர்ச்சி அதிகமானால் நமக்கு சளியோ அல்லது வேறு எதுவும் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், இதை முள்ளங்கியை உள்ளுக்கு சாப்பிடணும். முள்ளங்கியை உள்ளுக்கு சாப்பிடும்போது நிறைய வேர்வைகள் வெளியாகும். நிறைய வேர்வைகள் வெளியாகும் போது அந்த அழுக்குகள் வந்து வெளியே வந்து தோல் வழியாக வந்து சரியாகும். அதுக்கான இந்த முள்ளங்கியை சாப்பிட்டே ஆகணும். இந்த தோலினுடைய நிறம் மாற்றுறதுக்கான இந்த மருந்தை எல்லாரும் செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சேலத்தில் இருந்து பிரியா என்னும் பெண்மணி எழுதியுள்ளார். அவருக்கு கை கால்களில் வேர்வை அதிகமாக வருகிறதாம்.
வேர்வை அதிகமாக வேர்க்கிறதுக்கு காரணமே உடலில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். நீர்ச்சத்து அதிகமாக இருந்தால் வேர்க்க தான் செய்யும். கை கால்கள் நடுங்க ஆரம்பிக்கும். சத்து பற்றாக்குறை, இந்த சத்து பற்றாக்குறை அதிகமாக இருந்தாலே இருதயம் பலவீனமாக இருக்கும். இருதயம் பலவீனமாக இருந்தால் தான் வேர்வை அதிகமாக வரும். வேர்வை அதிகமாக வரும்பொழுது கை கால்கள் வந்து நடுங்க ஆரம்பிக்கும். கையில் எந்த ஒரு பேனாவையும் பிடிச்சி எழுத முடியாது, செருப்பு போட முடியல, நடக்க முடியல, நிறைய சொல்கிறாங்க. இதில் தவறி விழுந்து காயம் நெத்தியில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு கால் கைகளில் வேர்க்குதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வேர்க்கிறதுக்கு காரணம் முதல்ல பதட்டத்தை போக்கணும். பதட்டம் இல்லாதவங்க யாருமே இல்லை. இந்த பதட்டத்திலிருந்து எல்லாரும் வெளியே வரணும். உடல் சோர்வுலேருந்து வெளியே வரணும். நல்லா வந்து கேழ்வரகுல புட்டு செய்து சாப்பிடணும். நிறைய பேருக்கு புட்டு செய்யவே தெரியல. புட்டு செய்கிறது எப்படின்னா, மொத்தமாக கேழ்வரகு மாவு வாங்கினதும் உப்பு தண்ணியை தெளிச்சதும் அப்படியே தேய்ச்சதும் அப்படியே இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடறாங்க. அது தவறான முறை. அது வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு வந்து வேகாமல் இருக்கும். அந்த வேகாமல் இருக்கிற மாவு இருந்து வயிற்றோட்டமாக்கி அந்த கேழ்வரகு புட்டாக ஓடி போயிடுவாங்க. ஐயோ வேணாம், வயிற்ற கலக்குதுன்னுவாங்க. ஏன்னா அந்த கேழ்வரகு புட்டு சாப்பிட்டோம்னா உடலில் வந்து வேர்வையாக உடலில் உள்ள நீர்களை வந்து அது இழுக்கக்கூடியது. உடலில் வந்து வேர்வை வெளியில் வர்றதை உடலுக்குள்ளேயே இழுக்க வைக்கணும்னா கேழ்வரகு மாவை கொஞ்சம் எடுத்து உப்பு தண்ணி, தேவைக்கேற்ப உப்பு தண்ணியை தெளித்து நல்லா தேய்க்கிறதுக்கு முன்னாடி இட்லி சட்டியில் ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே ரவை ஜல்லடையை வச்சு அந்த மாவை வச்சு தேய்ச்சோம்னா அந்த பூவாக உதிரும் அந்த இட்லி சட்டிக்குள்ளே. அதை அப்படியே வேக வைக்கணும். அப்படியே வேக வச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அதை சாப்பிட்டு வந்தோம்னா, ஒரு தினந்தோறும் ஒரு வேளை சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் வெளியில் வேர்க்கிற வேர்வையை பூரா உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். கேழ்வரகுக்கு என்ன திறன் தெரியுமா? உடலில் உள்ள நீர்களை பூரா எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த நீர்கள் வெளியில் போக விடாமல் உள்ளே இழுத்து கை காலில் உள்ள வேர்வைகளை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். தினந்தோறும் ஒரு வேளை சாப்பிட்டா போதும், தப்பு இல்லை. கேழ்வரகு புட்டு இதில் வந்து எண்ணெயோ தேங்காயோ சேர்க்க வேண்டாம். இந்த வேர்க்கிறவங்க மட்டும் சேர்க்காமல் இருந்தால் இது குறிப்பிட்ட நாள் ஒரு மாதம் சாப்பிடும்போது கை காலில் வேர்க்கிறதெல்லாம் குறைஞ்சி உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். வேர்வையினுடைய நாணல்கள் வந்து உள்ளே இழுத்து குடல் வழியாக வெளியேற்றி மலத்தின் வழியாக அந்த நீர்களை வெளியேற்றிடும். அப்போது கை காலில் வேர்க்காது. நம்ம போய் ஒரு பயத்தில் நின்னாலும் வேர்த்துக்கிட்டு இருக்கோம். சிலருக்கு பயத்தில் கை கால்கள் வேர்க்குதுன்னா ஊமத்தை இலைன்னா ஒரு விஷத்தன்மை உள்ள இலை. அந்த ஊமத்தை இலையை வந்து யாருமே எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. அதில் வந்து ஒரு மிளகு அளவுக்கு அரைச்சி எடுத்து அதோடு சேர்ந்து பனை வெல்லம் சேர்த்து உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா இந்த வேர்க்காது, பயமும் இருக்காது. நிறைய பேருக்கு மேடை பேச்சுனா கை கால் நடுங்கும், வேர்த்து ஊற்றிடும். ஏன் வேர்த்து ஊற்றுதுன்னா பயத்தில் வேர்த்து ஊற்றும். அவங்களால பேச முடியாது. அவங்களுக்கு ஊமத்தை இலையை ஒரு மிளகு அளவுக்கு அரைச்சி அதோட வெல்லம் கலந்து உள்ளுக்கு வாயில் போட்டு போய் நின்னாங்கன்னா 3 மணி நேரம் பேசினாலும் அவங்களுக்கு பயம் இருக்காது. பயத்தை வெளியேற்றுறதுல அந்த ஊமத்தை ஒரு தலை சிறந்த மருந்து. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஊமத்தை சாப்பிட்டா பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நிறையா சாப்பிட்டா எல்லாமே விஷந்தேன், குறையா சாப்பிட்டா எல்லாமே மருந்துதேன். பாம்பினுடைய விஷத்தையே ஒரு குறிப்பிட்ட வீரியத்துக்கு மேலே போயிட்டு அதனுடைய விஷத்தன்மை குறைஞ்சிரும். அதே மாதிரி தான் மிளகளவுக்கு நம்ம ஊமத்தை இலையை எடுத்து வெல்லம் கலந்து சாப்பிட்டோம்னா உடலில் விஷத்தன்மையானது மாற ஆரம்பிச்சிடும். உடலில் பயம் அதிகமாக இருந்தால் வேர்வை அதிகமாக இருக்கும். வேர்வை வெளியேற்றுறதுக்கு இந்த ஊமத்தை வந்து ஒரு தலை சிறந்த மருந்து. அது மிளகளவுக்கு தான் எடுக்கணும். கண்டிப்பாக அது நல்லா ஒரு மனசில் வச்சுக்கோங்க. நாங்கள் பார்க்கும்போது இல்லை, அதனால் ஒரு இலைய அளவுக்கு அரைச்சி சாப்பிட்டோம், இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. மிளகளவுக்கு மருந்துனா மிளகளவுக்கு தான் எடுக்கணும். இது நிறைய பேர் தவறுகள் செஞ்சுறாங்க. நாங்கள் பார்க்கும்போது கரண்ட்டு கட் ஆயிடுச்சு, அதனால் அதை ஊமத்தைன்ற ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டோம், அதனால் நேராக போட்டோன்றாங்க. மிளகு அளவுக்கு இருந்தால் மட்டுமே சாப்பிடணும். அந்த அளவுக்கு சாப்பிட்டா தான் நல்லது. பயம் வெளியேறினா அந்த கை காலில் வேர்க்காது. இதை விட ஜாதிக்காயின்னு இருக்குது. ஜாதிக்காய் மாச்சக்காயின்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு அந்த நாளில் போடுவாங்க. அதை வந்து சிறு குழந்தை இல்லை இவங்களுக்கு போடாமல் இருந்திருப்பாங்க. அந்த ஜாதிக்காயை எடுத்து நல்லா கல்லில் உரசி லேசாக வழிச்சோம்னா ஒரு பட்டாணி அளவுக்கு இருக்கணும். அதோடு சேர்ந்த தேன் கலந்து அவங்க ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த கை காலில் வேர்க்காமல் இருக்கும். கை காலில் வேர்க்காமல் இருக்க அந்த ஜாதிக்காயை பயன்படுத்தணும். ஜாதிக்காய் எவ்வளவுனா அரைச்சி எடுத்தால் ஒரு பட்டாணி அளவுக்கு இருக்கணும். அதோடு சேர்ந்து 2 மடங்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்து அதை சாப்பிட்டோம்னா அந்த மனப்பதட்டம் இருக்காது. உள்ளேருந்து வேர்க்கிற வேர்வைகள் நின்று சரியாகும். நெத்தியில் வீங்கி இருக்கிற அந்த வீக்கம் வந்து அடிப்பட்ட வீக்கத்துக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வீக்கம் ஆள் வளர வளர அந்த அடிப்பட்ட காயமும் பெருசாகிட்டே வருதுன்றாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் சிறு தும்பையை அரைச்சி போடுங்க. சிறு தும்பையை அரைச்சி போட்டால்
தழும்புகள் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்ந்து பீர்க்கங்காய் அல்லது பீர்க்கை இலை இது ரெண்டையும் அரைச்சி போடணும். சிறுதும்பையும் பீர்க்கை இலை கிடைக்காது, பீர்க்கங்காய் இப்போ கிடைக்கும். ஏன்னா தோட்டத்துக்கு யாருமே இப்போ போகிறதுக்கு முடியாது. நம்ம கடைக்கு போனால் எது கிடைக்குதோ அதை வச்சு செஞ்சுக்கிறணும். பீர்க்கங்காயை அரைச்சி நம்ம சிறுதும்பையில் அரைச்சி ரெண்டையும் கலந்து அந்த வெட்டுக்காயம் பெருசாக இருந்து அந்த தழும்புகள் பெருசாக இருந்தது போட்டு வந்து அது சுருங்கி பழைய நிலைக்கு வருமே தவிர தழும்புகள் மாறாது. தழும்புகள் அப்படியே தான் இருக்கும். தழும்புகளை யாரும் மாற்ற முடியாது. அதை சுருங்க செய்யலாம். இந்த முறையை பயன்படுத்தணும். வேர்க்குது, எனக்கு கை கால் வேர்க்குது, செருப்பு வந்து கால் பாதம் வேர்க்குதுன்னா கண்டிப்பாக அவங்க கேழ்வரகு புட்டு சாப்பிட்ணும். கேழ்வரகு புட்டு நான் சொன்ன மாதிரி தான் சமைக்கணும். கண்ட இடத்துல போய் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருவோம், அந்த இது செஞ்சுருவோம்னா அது சரி வராது. சரியான முறைனா நம்ம தான் தயாரிக்கணும். இது ஒரு மருத்துவ முறை. உணவே மருந்து, மருந்தே உணவு. அந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கை காலில் வேர்க்கிறது வேர்க்காது. நல்ல கனமாக குண்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கேழ்வரகு புட்டு தினந்தோறும் ஒரு முறை கொடுத்து பாருங்கள். அவங்களுடைய நீர் சத்துக்களை முழுவதும் அது எடுத்துக்கிறோம். அவங்களுடைய கை கால்கள் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா குண்டாக இருக்கிற கை கால் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இது வந்து உடலை வந்து சுருக்கக்கூடியது. உடலில் உள்ள வேர்வைகளை நீர்ச்சத்தை இழுக்கக்கூடியது. நிறைய குண்டானவங்க மத்தியான வேளையில் கேழ்வரகு கூழ் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் பலம் குறைஞ்சி நீர்ச்சத்தை பூரா அது மலத்தின் வழியாக வெளியேற்றும். மலம் கொஞ்சம் இருக்குமே தவிர நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழைப்பழங்களை சாப்பிடணும். மாலை வேளையில் 2 வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா மலம் இழக்கும். அந்த பழம் சாப்பிடலன்னா கொஞ்சம் சிரமத்தை தான் உண்டு பண்ணும். கண்டிப்பாக மாலை வேளையில் வாழைப்பழம் சாப்பிட்டு அந்த வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் தான் மலத்தை இழக்கும். இந்த முறையை பயன்படுத்தணும். கேழ்வரகு புட்டை நான் சொன்ன முறையில் சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் உள்ள நீர்களை பூரா அது உள் பக்கம் இழுத்து உடலை வந்து பாதுகாக்கும். இந்த முறையை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.